பேரன்புமிக்க என்னுடைய பெற்றோர்களே, இந்த நாட்டின் எதிர்கால நம்பிக்கைகளாக இருக்கிற என்னிலும் இளைய என் தங்கைகளே, தம்பிகளே, உலகில் வரலாற்றின் பக்கங்களை எல்லாம் நிறைத்திருப்பது வீரம் மட்டும்தான். வரலாறு எப்போதும் வீரர்களுக்கானது. அங்கு கோழைகளுக்கு இடமே இருந்ததில்லை. வீரத்தினால்தான் பல நாடுகள் விடுதலை பெற்று எழுந்திருக்கிறது, பாதுகாப்பாக வாழ்ந்திருக்கிறது. வீரத்தை போற்றாத நாடுகள் வீழ்ந்திருக்கிறது. வீரமற்ற மக்களை கொண்ட நாடு அடிமைப்பட்டு அழிந்திருக்கிறது. இதுதான் வரலாறு. ஆனால் தமிழ் பேரினம் மானமும் அறமும் வீரமும் உயிரென்று வாழ்ந்த ஒரு இனத்தின் கூட்டம். தமிழனுடைய அறமும் புறமும், புறம் என்பது முழுக்க முழுக்க வீரத்தின் திரட்சியே. அந்த வீர பேரினத்தின் வரலாற்றின் வழித்தடத்திலே வீரமிக்க குறியீடுகள் தான் இன்று நம்மால் போற்றப்பட்டுக் கொண்டிருக்கிற வீரப்பனார் அவர்களும் நம்முடைய வீர பெரும்பாட்டன் தீரன் அவர்கள். இந்த நாட்டை ஆளுகிற ஆட்சியாளர்கள், வெகுவான மக்கள், அவர்களின் பார்வையிலே வீரப்பன் ஒரு கொள்ளைக்காரன், ஒரு திருடன், சந்தன மரக்கட்டையை வெட்டி வித்தவன், யானைகளை கொன்று தந்தங்களை கடத்தியவன், கொலைகாரன். இதுதான் இவர்களுடைய பார்வை. அவருடைய பிள்ளைகள் நம்மால் எழுப்பப்படுகிற கேள்விகளுக்கு இங்கே எவரிடத்திலும் பதிலில்லை. நான் இந்த களத்திற்கு தளத்திற்கு வந்த பிறகு சந்தனக்கட்டையை வெட்டி வித்தார், யானைகளை கொன்று தந்தங்களை கடத்தினார். வித்தவர் காட்டுக்குள் இருந்தார், வாங்கியவன் எங்கிருந்தான் என்று கேட்டேன். ஒருவரிடத்திலும் பதில். விற்றவரையே தேடி தேடி விரட்டி விரட்டி கொள்வதற்கு பல ஆண்டுகள் போராடினீர்களே, வாங்கியதில் ஒருவனை கூட கைது செய்யவில்லையே, ஏன்? அவரே சொல்கிறார், ஓராண்டு வெற்றினேன், 1 கோடி ரூபாய் காசு கிடைத்தது, அந்த காசை எல்லாம் ஏழை சனங்களுக்கு கொடுத்து விட்டேன். என் தம்பி சீமானவர்கள் சொன்னது போல அவன் இல்லாத காடு காடாக இல்லை, பொட்டல் காடாக மாறி இருக்கிறது என்பதை பார்க்கிற போதுதான் நான் சொன்னது உங்களுக்கு நினைவு வரும். உண்மையிலேயே வீரப்பன் வனக்காவலன் என்பது அவரே சொன்னதுதான். அவர் உயிரோடு இருக்கும் வரை 6000 சதுர கிலோமீட்டரில் ஒரு கர்நாடக காக்கை கூட பறக்கவில்லை. செத்து விழுந்தால் ஒக்கனைக்கல் எங்கது என்று எடியூரப்பா வந்து நின்றுட்டான். ஒற்றை மகனாக நின்று மொத்த காட்டையும் இந்த நாட்டின் எல்லையும் காத்து நின்ற மாவீரன் நம்முடைய வீரப்பன் அவர்கள். இந்த இந்தியர்கள் திராவிடர்களுக்கு தமிழரின் எவனவன் எழுச்சி குறியீடாக, வீரமிக்க குறியீடாக நிமிர்கிறானோ அவனை வீழ்த்தன். அப்படித்தான் நமது முன்னவர்கள் ஒவ்வொருவரையும் வீழ்த்தினார்கள். அறிவு தளத்திலே அல்லது வீர களத்திலே எவன் இருந்தாலும் அவனை பழி சுமத்தி வீழ்த்துவார்கள்.
இப்படித்தான் நம்ம உயிர் தலைவன் மேதகவி பிரபாகரனை பிரிவினைவாதி, பயங்கரவாதி, தீவிரவாதி என்று பழி சுமத்தி அடித்து வீழ்த்தினார். என்னரும் தம்பி தங்கைகளே, என் அன்பான மக்களே, காந்திக்கு பகத்சிங் கூட பயங்கரவாதி தான். வெள்ளைக்காரனுக்கு சுபாஷ் சந்திர போஸ், பகத்சிங் பயங்கரவாதி. ஆனால் எங்களுக்கு மாவீரர்கள், புரட்சியாளர்கள். அப்படித்தான் என் இனம் சாராத இந்த ஆட்சியாளர்களுக்கு எங்களவர்கள் திருடர்கள், பயங்கரவாதிகள், கொள்ளைக்காரர்கள். ஆனால் எங்களுக்கு அவர்கள் மாபெரும் வீரர்கள், எங்களது இனக்காவலர்கள், வனக்காவலர்கள், எங்கள் மதிப்புமிக்க முன்னவர்கள், வழிபடத்தக்க முன்னவர்கள், போற்றுதற்குரிய இறைமக்கள். உலகம் ஆயிரம் சொல்லலாம் பிரபாகரன் பயங்கரவாதி என்று. அவன் பிள்ளைகள் நாங்கள் அந்த உலகத்திற்கு உறக்க சொல்லுவோம், பிரபாகரன் எங்கள் தலைவன். அதை போல நான் இந்த ஆட்சியாளர்களுக்கு சொல்லுவோம், நாங்கள் வீரப்பன் எங்கள் வனக்காவலன் என்று, எங்கள் எல்லை சாமி என்று. வாழும்போது அவனை புறந்தள்ளியது போல அவன் புதைத்த இடத்தையும் நீ புறந்தள்ளி போடலாம். ஆனால் அவன் பிள்ளைகள் கையில் இந்த நிலமும் அதிகாரமும் சிக்கும். அன்னைக்கு அவன் நினைவிடம் கோயிலாக இருந்து எல்லோராலும் போற்ற. வரலாற்றிலே அன்பு தம்பி தங்கைகளை, வரலாற்றில் தெளிவு வராத எந்த இனமும் எழுச்சி வர முடியாது. வீழ்ந்துவிட்ட ஒரு தேசிய இனம் வரலாற்றின் வழியில் நடந்துதான் எழுச்சி வர முடியும். அந்த வரலாறு எப்போதும் வீரர்களுக்கானது. உன்னுடைய குலதெய்வங்களாக இருக்கிற ஐயனார், கருப்புசாமி, சுடலை மாடன் எல்லோரையும் அவன் எல்லை காத்தவனாக, ஊரை காத்தவனாக இருப்பான். அப்படித்தான் நம்முடைய முருகன், அப்படித்தான் நம்முடைய மாயவன். அவன் இனதெய்வன், இவன் குலதெய்வம். இப்படி நாம் போற்றி வணங்குகிற முன்னவர்கள் எல்லாரும் வீரத்தின் குறியீடாக நின்றவர். அப்படித்தான் வீரம் என்பது என்ன? ஒருவன் 100 பேரை சுட்டுக் கொள்வதல்ல, ஒருவன் 10 பேரை வெட்டிக் கொள்வதல்ல. ஒருவன் தன் உயிரை கொடுத்தேனும் இன்னொரு உயிரை காப்பானே. ஆனால் அதுதான் உண்மையிலே மாபெரும் வீரன், ஆகச் சிறந்த வீரன். அதுதான். அப்படி நின்றவர்கள் தான் எங்கள் முன்னவர்கள். வீரப்பன் திருடன் என்றார். அவர் திருடியை சேர்த்த சொத்துகள் எங்கே? அவர் கட்டிய மாளிகைகள் எங்கே? எங்கே? ஒரே ஒரு கொண்டாட்டியோட காட்டுக்குள் வாழ்ந்த ஒருவன் அவனாகத்தான் இருப்பான். நாகப்பாவை கடத்தி அவனால் ஏன் நமிதாவை கடத்த முடியாதா? ஒரு நட்மாவை கடத்த முடியாதா? அவனுக்கு அதுவல்ல வேலை. காட்டுக்குள் வாழ்ந்தான். நாட்டை ஆளுகிற திராவிடர்கள் ஆட்சியிலே கள்ளச்சாராயம். நீ காய்ச்சினால் கள்ளச்சாராயம், அரசிய காய்ச்சினால் நல்ல சாராயம். ரெண்டும் ஒண்ணுதான். ரெண்ட குடிச்சாலும் சாகிறது தான். எப்படிப்பட்ட நாடு? இவன் சாராயம் காய்ச்சி வித்து குடிக்க வச்சு சாகரித்தான். காட்டுக்குள் இருந்த அவன் சாராயம் காய்ச்சினானா? சொல்றான். கட்டிய பொண்டாட்டி தவிர வேற ஒரு பெண்ணின் நிழலை தொட்டான காட்டுக்குள்ள கடத்தி போய் கற்பழிச்சான். செய்திகளை சொல்றாவா? சொல்லு. ஆனா நீ ஒவ்வொருத்தரும் 3 பொண்டாட்டி 4 பொண்டாட்டி கட்டி பெத்த பிள்ளைகளுக்கெல்லாம் பதவி கேட்டு நீ தலைவனா இணையா இருக்க. இவனுக்கு பேர் அப்ப இவன் தெய்வம். எத்தனை வாக்கு போட்டார்? சுட்டு பிடித்தார்? ஏதாவது சொல்லு, ஏதாவது சொல்லு. சாராயம் பிடித்தார்? ஏதாவது சொல்லு. இல்லை. தமிழ் பேரினத்தின் மாண்பு. நாட்டுக்குள் வாழ்கிற மக்கள் கடைபிடிக்க வேண்டிய அறத்தையும் ஒழுக்கத்தையும் காட்டுக்குள் வாழ்ந்தவன் கடைபிடித்தார். அதற்கு காரணம் அவன் முன்னவன் எங்கள் உயிர் தலைவர் பிரபாகரன். எங்களுக்கு காடு ஏன் வளர்ந்திருக்கும்? என் தலைவனுக்கு வன்னிக்காடு.
எங்கள் முன்னவன் தமிழரசனுக்கு முந்திரிக்காடு, எங்கனவன் வீரப்பனுக்கு உனக்கு தெரியும் என்ன காடு? சந்தன காடு. எங்கோ போர்க்கள சூழல்ல இருந்த ஒரு தலைவன் வீரப்பனை நேசிச்சு எப்படியாவது தன் நாட்டுக்கு கூட்டிட்டு போயிடணும்னு நினைச்சிருக்காருன்னா பாத்துக்க. பார்வை தெரியலங்கிறாங்க, ஆளை எப்படியாவது கொண்டு வந்துடணும்னு பெருமையற்சி எடுத்தார். அதை தன் தம்பியிடத்திலே பதிவு செய்தார். அவரை பற்றி பேச்சு வருகிற போது நான் சந்தனக்காடு அந்த தொடரை பற்றி பேசினேன். என் தம்பி பாலமுரளிக்கு எல்லாம் தெரியும். நானே நான் வந்து பேசி என்னுடைய ரத்தம் வேல்முருகனை வைத்து அதை அந்த மொத்த தொடரை வாங்கி பெட்டிகள் வைத்து படங்களை அனுப்பி வைத்த மகன் நான். நேரம் கிடைத்தால் நான் பார்க்கிறேன். அவ்வளவு மதிப்பு வைத்திருக்கிறார். என்னிடத்தில் சொல்கிறார், நம்ம இனத்துல அந்த நிலத்துல அங்க உங்க நாட்டுல ஒரு வீரர், ஒரே ஒரு வீரர், அவரை பாதுகாக்காம இப்படி அநியாயமா கொண்டுட்டீங்களே, அவரை பாதுகாக்காம கொண்டுட்டீங்களே. தலைவன் சொல்லுகிறான், தமிழீழ மண்ணில் இருப்பவர்களை விட சிறந்த வீரர்கள் தாயக தமிழகத்தில் உருவானார்கள். நாங்கள் போர்க்களத்தில் இருக்கிறோம். எதிரிகளின் துப்பாக்கி தோட்டா பீரங்கி குண்டுகள் பட்டால் உடனே மாண்டு விழுவோம். எதிரிகளும் சிக்கினால் கழுத்திலே தொங்குகிற விசக்குப்பியை கடித்து சாவோம். அடுத்த நொடியில் மரணிப்போம். ஆனால் அங்கே நம்ம உயிர் தமிழ் மொழி செத்துவிடக் கூடாது என்று உடனே நெருப்பை கொட்டி வந்து சிறுக 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 துடித்து செத்த வீரம் தமிழ்நாட்டு மரபணுக்குத்தான் உண்டு. ஈழப்படுகொலையை தடுக்க தம்பி முத்துக்குமார், காவிரி நதிநீர் உரிமைக்காக தம்பி விக்னேஷ், 3 அண்ணன்மார் உயிரை காக்க தங்கை செங்கொடி. என் உயிர் தமிழ் மொழி செத்து விடுமோ? என் உயிரின் மேலானது எனது மொழி, நான் சாகலாம், என் தாய்மொழி தமிழ் செத்துவிடக்கூடாது என்று செத்தவன் இந்த மண்ணின் மரபன். அதைத்தான் தலைவர் சொல்கிறார். அப்படிப்பட்ட வீரத்தை வார்த்து வளர்த்து எடுக்காமல் வெறும் வாக்காளர்களாக மாற்றிவிட்டீர்கள். மாற்றியவன் நான் அல்ல, இந்த திராவிட திருவாளர். பகுத்தறிவு, முற்போக்கு, சீர்திருத்தம், சகோதரத்துவம், சமூக நீதி எல்லாம் பேசிவிட்டு சாதி, மதம், சாராயம், திரைப்போதை 4 போதைக்கு அடிமையாக்கி அடுத்த தலைமுறையை ஒன்றுக்கு முதலாக பதறாக்கியவர்கள் இந்த பராரி கூட்டத்தின் ஆட்சி, கேடுகட்டைவர்களின் ஆட்சி. சாராயம் குடித்த சத்தவனுக்கு காசு கொடுக்குது, ஓடுது. அவன் பிள்ளையை நான் படிக்க வைப்பேங்க, அவனுக்கு அரசு வேலை கொடுப்பேங்க, 10 லட்சத்தை எடுத்து கொடுக்குது. எல்லா பையன் போய் பார்க்கிறான். சட்டப்படி குற்றத்தை கோழுப்படுத்தி போய் குடிச்சு செத்ததை, நடிகனை பார்க்க போய் சிக்கி செத்ததுக்கு 34 லட்சம். 34 லட்சம். ஒரு இடி விழுந்து விளைநிலத்தில வேளாண்மை நிலத்தில உழைத்துக் கொண்டிருந்த நம்ம அக்காவும் தங்கையும் செத்து போன 5 பேரை ஏறிட்டு பார்க்க ஒரு நாடு இல்லை இந்த நாய்ப்பய நாட்டில். செத்து விழுந்த நெத்தியில ஒத்தரவா போட்டு வைக்க ஒரு வயது. இதாண்டா நீங்க ஆட்சி. பங்கள ஒழிக்கணும்னா நமது முன்னவர்கள் கிளந்தார். அவனவன் இருந்த இடத்தில் அவனவன் கடமையை சென்றான். அவன் வாழ்ந்த காட்டை காடாக வைத்திருந்தான் வீரப்பன். வெண்டாடா பதிலுக்கு இங்க பதிலுக்கு வீரப்பனே திருடன் அப்படி என்றால் ஜெயலலிதாவுக்கும் கருணாநிதிக்கும் பேர் என்ன? எத்தனை கோடி செத்து இருக்கு நீ எண்ணி முடிக்கிறது இல்லை. நீ செத்து போய்வாய்டா. அவங்களுக்கு எவ்வளவு மகா 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 போட்டு கூட திருடர் பட்டம் கொடுக்கலாம். அவ்வளவு பெரிய திருடர்கள். அவர்கள் திருடர்களுக்கு ஒரு சங்கம் இருந்தால் அதன் தலைவர் திருடன் கொடு. அப்படிப்பட்ட ஒரு வீரனை நாம் நினைவு கூறிக்கொண்டிருக்கிறோம். காடு என்பது காடல், அது இல்லாத அமையாது நாடு. நீரின்றி அமையாது உலகு என்றால் காடின்றி அமையாது நீர் என்பதை அறிவார்ந்த எனது தம்பி தங்கைகள், அடுத்த தலைமுறை பிள்ளைகள் கற்றுக்கொள்ளும்.
அவர் இருக்கிறவரை பயன்தான், அவர் இல்லை சுதந்திரமா வெட்டி வைக்கிறார். என் தம்பி சீமன் மாதிரி காட்டுக்குள்ள ஆடு மாடு மேய்ஞ்சா வந்து அங்க இருக்கிற வன விலங்குகளுக்கெல்லாம் ஆபத்து வந்துருமா. எனக்கிட்ட கதை சொல்றான், டே மங்கினி பிள்ளைகளா, நாங்க தினம் படிக்கிறோம்டா, படுக்கை இருக்குல்ல, கால் நீட்டி படுக்கிற இடத்துக்கு தவிர சுத்தி யாரையும் வந்து பாரு, வெறும் புத்தகம்டா, பிக்கானிப்பட வந்து பாடுற, படிச்சுக்கிட்டே இருப்போம்டா. உலகத்துல நடக்குது, என்ன நடக்குது, காடுனா என்ன, நீர்னா என்ன, அருவினா என்ன, ஆறுனா என்ன, மலைனா என்ன, இது கூட தெரியாதவங்களாடா நாங்க. என் பரம்பரை ரத்தம்டா, உயிர்மை நேய கூட்டம்டா. இதுகிட்ட வந்து பேச்சுக்கிறது நீங்க. காட்டு வன விலங்குகளுக்கு எங்க ஆடு மாடு போய் பெய்யறதுல பாதுகாப்பற்ற சூழல் உருவாயிடும். அப்போ கல்குவாரியில வெடிகுண்டை வச்சு தகர்த்து வெட்டி எடுத்துப்பி, அப்ப அந்த ஆடு மாடெல்லாம் நல்லா அந்த வாழ்கிற சிங்கம் முழிகிறதெல்லாம் நல்லா வெட்டி எடுத்து மகிழ்ச்சியாக. டேய், அந்த குவாரியை தோண்டின இடத்துல இந்த குவாரி உரிமையாளன் பட்டியலெல்லாம் எடுத்து வச்சு ஒரு நாள் நீ வெட்டி எடுத்த பொக்கலையிலே உன்னை தூக்கி வச்சு நான் புதைக்கல, நீ பாருங்க. யாரு வருங்க? குவாரி ஓனர். இது ஆள் இல்லை இப்போ, அவர் மட்டும் துப்பாக்கியோட இப்படி காட்டுக்குள்ள சுத்திக்கிட்டு இருந்தா நான் இந்த குவாரி நான் வரணுங்க, எனக்கு வேணாம் இந்த குவாரி. வாரி வாரி எடுத்துட்டு போறதுனால அதுக்கு பேரு குவாரின்னு தெரியும். அப்படிப்பட்ட ஒரு வீர மகனை நாம் போற்றிக் கொண்டிருக்கிறோம். அவருக்கு அவருடைய பிள்ளைகள் நாம் பெருமிதத்தோடும் திமிரோடும் நம்முடைய வீர வணக்கத்தை காலையில் செலுத்தினோம். மறுமுறை ஒரு முறை என்னுடைய வீர வணக்கத்தை செலுத்துவதில் நான் மகிழ்கிறேன். அவருக்கு முன்னரும் தமிழ் பேரினத்தின் வீரத்தின் பெரும் வடிவமாக இருக்கிற நம்முடைய முன்னவன், நம்முடைய வீர பெரும்பாட்டன் தீரன் ஒரு சிறிய காணொலி ஆவணத்தை நாம் அது செயற்கை நுண்ணறிவில் தயாரித்தது. ஏன்னா நம் பாட்டனுடைய படங்கள் நம் இடத்தில் இல்லை, வரலாற்று செய்திகளும் முழுமையாக இல்லை. ஏன்னா வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட ஒரு இனத்தின் மக்கள், புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னதை போல, என் அன்பு தம்பி தங்கைகளே, வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட ஒரு இனத்தின் மக்கள் ஒரு நாள் தங்களுக்கான வரலாற்றை தாங்களே எழுதுவார்கள். அப்படி நிராகரிக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் பிள்ளைகள் நாம் இன்று எங்களுக்கான வரலாற்றை எழுதி கொண்டிருக்கிறோம். அதில் ஒரு பக்கம்தான் என்னுடைய வீர பெரும்பாட்டும் தீரனின் இந்த வீர புகழை போற்றுகிற இந்த நிகழ்வு. அன்னைக்கு அவர் நினைவு நிலத்துல போட்டாம என்ன பண்ண, அன்னைக்கு தான் மலை மேல ஏறி மாடு வைக்கிறேன்னு தேதி குறிச்சுட்டேன், போயிட்டேன். அந்த இடத்துல வச்சு சொன்னேன், ஒவ்வொரு நாளும் என் தீரனின் நினைவுதான் எங்கள் இதயத்தில். ஒவ்வொரு தமிழ்நாட்டின் ஒவ்வொரு தடமும் அவன் காலடி பட்ட தடம் தான். எங்கு நின்றும் எந்த இடத்தில் நின்றும் அவன் பெரும்புகளை நாம் போற்றிக் கொண்டே இருக்கலாம். அதனால் இன்றும் அவன் நினைவுதான், என்றும் நம் இதயத்தில் அவன் நினைவுதான். அதைத்தான் நான் சொன்னேன், எங்கள் சிந்தை முழுக்க சின்னமலை சினர்ந்து எழுவோம் சிறுநரி கூட்டம் எந்த மூலை என்கிற முழக்கத்தில் உண்மை. எங்கள் பாட்டனின் வீரம் பட்டு போகாது, அவன் பரம்பரை பிள்ளைகள் எங்களை விட்டு போகாது. அவன் கனவு பெரிது, தீரன் அவன் பேரனிவன். பெருமை பெருமக்களே, ஒரே ரத்தமா அதே வீரம் என்று முழக்கத்தை முன்வைத்தேன் நான். காரணம் என்ன? காரணம் அடிமையாக வாழ்வது அவனுக்கு பிடிக்கவில்லை. அடுத்தவன் அதிகாரத்தின் கீழே அன்னை தமிழினம் வாழ்வதில் அவனுக்கு பிடிக்கவில்லை. அழுது அவன் நான் உனக்கு வரி கட்டுவதை எதிர்க்கவில்லை, நீ என்னை ஆள்வதையே எதிர்க்கிறேன் என்றான். அதேதான் எங்கள் உயிர் தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர்கள் அடிமை வாழ்விடும் உரிமை சாவு மேலானது. எதுக்கு மாற்றான் இடத்திலே மண்டியிட்டு வாழ்வதை விட மானத்தோடு போரிட்டு மாண்டு போகலாம்.
அடுத்தவன் காலிலே விழுந்துதான் வாழ வேண்டும் என்கிற நிலை இருக்குமானால் நான் எழுந்து நின்று இறந்து போவேன் என்கிறார் சேகுவேரா. அதற்கு முன்பே நம் முன்னவர்கள் வாழ்ந்து காட்டினார்கள். யார் நிலத்திலிருந்து யாருடா வரி எடுத்துட்டு போறது? யார் நீ? நிலம் என்னது, உழைப்பு என்னது, விளைச்சல் என்னது? உனக்கு எதற்காக வரி கட்ட வேண்டும்? அந்த எண்ணம் தான். அடுத்தவன் ஆள்வதில் வாழ பிடிக்காத வீரன் நம்முடைய பாட்டன் தீரன் அவர்கள். அதேதான், நேருக்கு நேராக ஒரே ரத்தம், அதே வீரம். நிலமும் களமும் தான், காலமும் தான் வேறு. அந்த நிலத்தில் இருந்த நம் தலைவன் யார் ஆச்சுங்கிறது? நீ எதுக்குடா யார்? இது என் நிலம், என் நாடு. என்னை அடக்கி ஒடிக்காததற்கு நீ யாரு? இங்கே தீரன், அங்கே அவன் பேர். நமது முன்னவர்கள் எல்லோரையும் பாருங்கள், இங்கே காட்டிய எல்லோரையும் பாருங்கள். ஆவணப்படத்தில் நம்முடைய பாட்டன் மருதீர்வர் மன்னர்கள், நம்முடைய பாட்டி வேலுநாச்சியார் மன்னர் ராணி, நம்முடைய பாட்டன் பூலித்தேவன் அரசன், நம்முடைய பாட்டன் அழகுமுத்துக்கோன் அரசன் மன்னன். அதற்கு முன்பிருந்த மூவேந்தர்கள் எல்லாம், சேர சோழ பாண்டிய பேரரசர்கள் எல்லாம் அரசர்கள். முத்து வடுகரோ கட்டபொம்மரோ மன்னர் கட்டபொம்மரோ கட்டளையிட்டால் படைக்கு மக்கள் வர வேண்டும், அரசு ஆணை, அரசனின் உத்தரவு. ஆனால் தீரன் சின்னமலையார் மன்னனா இல்லை, இல்லை. மன்னனாக ஆக்கப்பட்டவன், மன்னனாக பிறந்தவனா இல்லை. சாதாரண உழவர் குடியிலே ஒருவனாக பிறந்த மகன், எளிய மகன், ஒரு பாட்டாளி வர்க்கத்தின் மகன், ஒரு பாமரன், ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்த மகன். அவன் நாட்டு விடுதலைக்கு போராட வா என்று கூப்பிட்டால் எவன் வருவான் என்று அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் சிந்திக்கணும். மன்னன் கூட்டா வருவான், மக்களை ஒருவன் கூப்பிட்டு எவன் வருவான்? ஆனால் என் தீரன் கூப்பிட்டு வந்தான் மக்கள். காரணம் என்ன? அவன் வீரன், அவன் வீரன். எவ்வளவு ஆளுமை, எவ்வளவு ஆற்றல் இருந்தால் அவன் மக்களை பேசி ஒருங்கிணைத்த பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களை அவன் திரட்டி இருக்க முடியும் என்பதை எல்லாரும் தமிழ் மக்கள் சிந்திச்சு வாங்கணும். இதற்கு பேர்தான் என் அன்பு மக்களே வரலாற்றின் புரட்சி என்று பேர். ஒரு எளிய மகன் அடிமைப்பட்டு கிடக்கிற அன்னை நிலத்தின் விடுதலைக்காக வா போராடி சாவோம் என்று கூப்பிடுகிற போது உயிரை கொடுக்க துணிந்து ஓடி வந்த கூட்டம் இருக்குமானால் அது இந்த நிலத்தில் முதலாக நம்முடைய வீர பெரும்பாட்டன் தீரனுக்குத்தான். அந்த வரலாறு இந்த நிலத்தில் எவனுக்கும் இல்லை, அவன் ஒருவனுக்குத்தான். அதற்கு பிறகு எவனுக்கு உண்டு? அவனுடைய பெயர், ஒரே ரத்தம், அதே வீரம். இந்த நிலத்தில் தீரன், அந்த நிலத்தில் பிரபாகரன். அந்த நிலத்தில் அவன் யார்? அவன் யார்? முதலமைச்சர் மகனா, அமைச்சர் மகனா, அதிபர் மகனா, இல்ல கோடீஸ்வர செல்வந்தனினுடைய பிள்ளையா? யார்? ஒரு எளிய மகன், சாதாரண மகன். பல குடிகளில் ஒரு குடியில் தோன்றிய ஒரு குடிமகன். தன் அன்னை நிலம் அடிமைப்பட்டு கிடக்கிறது, மாற்றானிடத்தில் மண்டியிடுகிறது. நம் அக்கா தங்கையை துப்பாக்கியை காட்டி வன்புணர்வு செய்து கொலை செய்கிறான், துடிக்க துடிக்க கொண்டு குவிக்கிறான், வீட்டை இடிக்கிறான், நாட்டு எல்லையை பறிக்கிறான், ஆக்கிரமிக்கிறான். இதை பார்த்துக் கொண்டிருப்பதை விட போராடி சாகலாம். அங்குதான் அடிமை வாழ்வின் உரிமை சார்ந்த மேலானது என்ற முழக்கத்தை முன்வைக்கிறார். அந்த முழக்கத்தை முன்வைத்து மக்களை திரட்டுகிறார். தன்னோடு படித்த 5 நண்பர்களை கூட்டிக் கொண்டு காட்டுக்குள் புகுந்த அவன் 5 பேரோடு சென்ற அவனுக்காக
50,000 பேர் செத்திருக்கிறார்கள் என்றால் அவன் எவ்வளவு பெரிய புரட்சியாளன். அவனை நம்பியிருக்கான் பாரு. இவன் கூட போய் சாவமடா நாட்டுக்காக, அன்னை நிலத்தை மீட்பதற்காக உயிரை கொடுப்போம் என்று செத்திருக்கிறார்கள். பெருமான்களா? இல்லை. அதற்கிடையாக பெண் மக்கள், வீர மக்கள், வீர மகள், ஒருவர் இருவர் அல்ல, பலாயிரக்கணக்கான வேலு நாச்சியார்கள் வீர போர் புரிந்து மாண்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு படையை அவன் தயார் செய்தான். நேருக்கு நேர், ஒரே ரத்தம், அதே வீரம். காலம் வேறு, களம் வேறு. அவ்வளவுதான். இங்கு தீரன், அங்கவன் பேர். அதற்கு நேராக அந்த தீரன் பேரன் பிரபாகரனின் மகன், இந்த எளிய மகன் சீமான். எந்த பின்புலமும் இல்லை. அப்பன் அமைச்சரோ முதலமைச்சரோ ஒரு கட்சியில் இருந்து பிரிந்து வந்தோ, சாதியை சொல்லியோ மதத்தை சொல்லியோ, இல்ல பெரிய செல்வந்தரின் மகனோ, எதுவும் இல்லை. செத்து போனது இனம். இனத்தின் பிணத்துக்கு இடையிலே விதிக்கு பிரசவிக்கப்பட்ட மகன், எளிய மகன். எதுவுமே இல்லை. மூச்சை பேச்சாக்கி இந்த மண்ணிலே கத்தி கத்தி 36 லட்சம் வாக்கை பெற்று 3வது ஒரு கட்சியாக உயர்த்தி, நாங்களே ஒரு கொடியை உருவாக்கி ஒரு கொள்கையை வகுத்து, தன்மானமிக்க தமிழ் மக்களிடத்திலே மான தமிழச்சி மாறிலே பால் குடித்த பிள்ளைகளை உணர்வு சூட ஏற்றி உருக்கி திரட்டி நாம் தமிழர் என்ற புரட்சிகளாளர்கள் கட்டி இருக்கிறோம். அன்று தீரன், அன்று அங்கே அவன் பேரன், இங்கே இந்த பேரன் சீமான் தீரனும் அவன் பேரன். காலம் வெவ்வேறு. கையிலே இருக்கிற கைதி வேறு. இவன் வாள் வேர், அவன் துப்பாக்கி, அவன் துவக்கு, எனக்கு வாக்கு. அவர்கள் ஆயுதம், எனக்கு அறிவாயுதம். அவர்களுக்கு கல்வி, எனக்கு கருத்தியல் புரட்சி. நோக்கமுள்ளதான் அடிமை தேசிய இனத்தின் உரிமை, விடுதலை. அதன் தன்மானமிக்க பெருமையோடான பெருவாழ்வு. இதான் எங்களுக்கு நேர் நிற்கிற கடல். அதனால்தான் தீரனும் அவன் பேரனும்